ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். இந்த இரவிலே தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், அதில் 11 to 13 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென். சோ இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். என்னன்னா, எலியாவே வெளியே வா, எலியாவே வெளியே வா. நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், இந்த இரவு தேவன் அனுப்புகிற செய்தி, தேவன் அனுப்புகிற வார்த்தை, அவருடைய சத்தம் உங்களை நீங்கள் அடைப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன் என்று சொன்னார். கொலை செய்யப்பட்ட அந்த சேனை, யோசித்து பாருங்கள், ஒரு சேனையை மடங்கடிக்கும் என்றால், அந்த மடங்கடிக்கப்பட்ட சேனை அவைகள் எலும்புகளாகத்தான் கிடந்தது என்று வேதமே பதிவு செய்கிறது. உலர்ந்து போன எலும்புகளாய் கிடந்தது, மகா திரளாய் இருந்ததுன்னு எழுதியிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிரேத குழியை திறந்து, பகைவன் வந்து ஒருவனை கொல்லுவான் என்று சொன்னால், சத்துரு ஒருத்தனை அழிக்கிறான்னு சொன்னா அவன் ஒண்ணு அடக்கம்லாம் பண்றது கிடையாது, அப்படித்தானே? அவன் கொன்ன இடத்திலே கிடப்போம், அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ மைண்ட் அளவுல, மனது அளவுல நாம் நம்மையே சிறையாக்கி கொண்டிருக்கிற, சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு சூழல், in your mind, you are in a tomb. உன்னுடைய மனதில நீ ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள் இருக்கிறாய், ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள் சிக்கி தவிக்கிறாய். அதுதான் இந்த இரவில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை. அங்கே இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். You are stuck into something that doesn't belong to you. உனக்கு உரியதல்லாத ஏதோ ஒன்றிலே அகப்பட்டு சிக்கி தவிக்கிறாய். ஆண்டவர் இந்த இரவிலே சொல்கிறார், நீ வெளியே வா. உனக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமை பெரியது. உனக்கு தேவன் வைத்திருக்கிற அலங்காரம் விசேஷமானது. அது இன்னும் வெளிப்படுத்தப்படாத ஒரு மகிமை என்று கர்த்தர் சொல்கிறார். அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்குத்தான் இந்த இரவு தேவன் இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் உன் சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துவிடும். உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துவிடும். உன்னுடைய பலவீனத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துவிடும். உன்னுடைய தோல்வியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். Your problem cannot hold you. உங்க பிரச்சனை உங்களை என்ன செய்ய முடியாது? பிடித்து வைக்க முடியாது. நீங்கள் அதிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளிப்படுவீர்கள். Praise the Lord. ஆமென். சிலரை பயம் பிடித்திருக்கிறது. Fear has gripped you. But this night the word of God is going to set you free, and you are going to be out of fear, out of anything that is trying to consume you, out of anything that is not the plan of God for you. தேவ சுத்தம் இல்லாத, தேவ திட்டம் இல்லாத, உனக்காக வடிவமைக்கப்படாத ஏதோ ஒரு சதிக்குழியில் இருக்கிற உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நீ வெளியே வா. இங்கே நீ இருக்கிறது என்ன? ஹல்லேலூயா. இந்த இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போமே. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சாப்டர் 18 வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, அக்கினி இறங்கினது, ஆரவாரம் அடங்கினது, கீசோன் ஆற்றங்கரையிலே
பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி. பாகால் உடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அங்கே முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டார்கள். எலியாவுக்கு விரோதமான எழும்பின சத்தம் எல்லாம் சங்கரிக்கப்பட்ட ஒரு இடம். எலியாவுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா கேரீத்தில் துவங்கி அது கர்மேல் மட்டும் எட்டின ஒன்றாக இருந்தது. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு கீஹோன் அப்படின்னு ஒரு ஆறும் இருக்கு. அந்த கீஹோன்ல தான் இவ்வளவு பெரிய வெற்றி நடந்திருக்கிறது. எல்லா சத்தமும் அவனுக்கு விரோதமான ஆரவாரங்கள் எல்லாம் அடங்கி போன ஒரு இடம். அது மாத்திரமல்ல, 3 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல என்ன செய்ய தெரியுமா? ஒரு மழை, ஒரு பெருமழை இறைச்சல். ஆகாபை துரத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய மழை. இவ்வளவு நடந்திருக்கு, அப்படித்தானே? ஆனா இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? 1 ராஜாக்கள் 19 அதிலே முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். ஆமென். போதும். நான் ஒரு நாள் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, ரதத்துல இஸ்ரேலுக்கு ஒருத்தன் போறான் இல்லையா? பெருமழை வருது. அந்த பெருமழை வந்த உடனே, பெருமழை உன்னை தடை செய்யாதபடிக்கு நீ என்ன பண்ணு, ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொன்னது எலியாதான். உடனே ரதத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றான்னா போறான், ஆகாபு போறான். அப்ப நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே, ரதத்துலதான் ஒரு நற்செய்தி போகுதே, ஒரு நல்ல செய்தி ரதத்துல போகுதே, அவ்வளவு வேகமா போறானே, அவன் போய் சொல்ல மாட்டானா இஸ்ரேல்ல? இவன் பின்னாடியே வேற ஓடணுமா? ரதத்தை முந்தி இவன் ஓடணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, மழை பெய்தது உண்மைதான், ஆனால் அந்த மழை அவனை நினைக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நற்செய்திக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் போய் சொன்னதை பாத்தீங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன, 3 வருஷமா மழையே இல்லை. உங்க வாழ்க்கையில ஏதோ நடக்காத காரியம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தா நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருப்பீங்க. இவன் ஓடி போய் இவன் சொன்னதுல ஒரு வார்த்தை கூட கர்த்தர் செய்த ஒன்று கூட என்ன செய்யலாமே சொல்லவே இல்லை. இவன் போய் எலியா செஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கான் பாருங்க. ஆனா இவ்வளவு பெரிய மழையை பற்றி அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. வானத்திலிருந்து தேவன் அக்கினி அனுப்பினார், அதை பற்றி சொல்லவில்லை. மழை வந்தது, அதை பற்றி சொல்லவில்லை. Praise the Lord. ஆமென். ஆண்டவர் செஞ்ச எதையுமே சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னா, நற்செய்தி அவனுக்குள்ள இல்ல. He is not influenced by the work of God. தேவனுடைய கிரியைகள் அவனுக்குள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார், இவன் போய் மழையை பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டான். மழையை பத்தி சொல்ற ஒருத்தன், மழையில நனைஞ்ச ஒருத்தன் இவனுக்கு முன்னாடி ஓடட்டும்னு வச்சாரு. அவன் அதனாலதான் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஓவர்டேக் பண்ணி ஓடினான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஆண்டவர் நிறைய கிரியைகளை செய்துட்டே தான் இருக்கிறாரு. அவர் ஓய்ந்திருக்கிற தேவனே அல்ல, அவர் ஒப்பற்ற கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதில் நனைந்தவர்கள் தான் நற்செய்தியை அறிவிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அந்த அற்புதத்தை பெற்றவர்கள் தான் அதற்கு சாட்சியாய் நிற்க முடியும். ஆண்டவர் விடுவிக்கிறார், அந்த விடுதலை பெற்றவர்கள் தான் முந்தி போய் சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா இங்க ஒருத்தன் இஸ் டோட்டலி not influenced, unaffected by the work of God. தேவனுடைய கிரியைகள் இவனுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இவன் என்ன நினைக்கிறான்னா, எலியா ஜெயிச்சுட்டாரு, எலியா ஜெயிச்சுட்டாரு. எலியா செய்தது தான் போய் என்ன பண்றானா, சொன்னானா, அவன் போய் சொல்றான். 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். ஆமென். நம்பர் 2, இந்த 2வது வசனம் என்ன அப்படின்னா, இட்ஸ் a open challenge. ஓப்பன் சேலஞ்ச், ஒரு சவால். அந்த சவால்ல ஒரு காரியத்தை கவனிச்சு என்ன இருக்குன்னா, நாளை இந்நேரத்தில், நாளை இந்நேரத்தில். இன்னைக்கு காலையில கொடுத்த மெசேஜும் சாயங்காலம் கொடுத்த மெசேஜும் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா,
காலையில கொடுத்ததுல நாளை வெயில் ஏறுகிறதற்குள்ளே, அந்த வெற்றியை குறித்து காலைல பேசியிருக்கிறேன். யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கலாம். நாளை வெயில் ஏறுகிறதற்குள்ளே. இங்க என்ன சொல்லப்படுது? நாளை இந்நேரத்தில். இந்த ரெண்டு செய்தியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா காலையில மாடுகளுக்கு பிறகே வந்த சவுல் அந்த மாடுகளுடைய அந்த ஓரினை மாட்டை பிடித்து அதை என்ன பண்ணான்னா அதை அடிச்சு, அங்க நான் சொன்னேன் காலையில அந்த யோக் வாஸ் புரோக்கன், அந்த நுகம் முறிக்கப்பட்டது. இன்னைக்கு சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா இதுல கடைசியில போய் பாத்தீங்கன்னா இதே அதிகாரத்துல அங்க என்ன இருக்குன்னா, எலிசா என்ன செய்யறாருன்னா, ஏற்பூட்டு 12 ஏற்பூட்டு உழுத எலிசா என்ன பண்றாருன்னா, அந்த மாடுகளை அடித்து அந்த நுகத்தை எல்லாம் முறித்து அதில் சமைத்து. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த சீசன், அதாவது நாளைக்கு அல்லது இனி உள்ள இந்த நாட்கள்ல தேவன் சில நுகங்களை முறிக்க போகிறார். விசேஷமா நாளைக்கு இந்த மண்டே பாத்தீங்கன்னா நாளை இந்நேரத்தில் அப்படின்னு சொல்றதுனால God is going to address your challenges. Whatever challenges that you are facing, God is going to address that challenge. உடைய சவால்கள் அது சில நாட்களை வச்சிருக்கலாம். இத்தனை நாள்ல பண்ணு, 2 நாள்ல பண்ணு, 4 நாள்ல பண்ணு, ஒரு டைம் லைனோட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, I am going to address your challenge. உன்னுடைய சவால்களை நான் உனக்காக எதிர்கொள்ளுகிறேன். அப்போ இந்த சவால் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வந்துருச்சு, அதுல ஒரு டெட்லைன் வந்துருச்சு, இவ்வளவுதான் அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட், ஆமென். 3வது வசனம் தமிழ் பைபிள் எப்படி இருக்கு? வாசிங்க 3வது வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். ரைட். அது அவனுக்கு அது தெரிந்த போது, அவனுக்கு அது தெரிந்த போது. கேஜேவி, என்கேஜேவி, இன்னும் நிறைய வெர்ஷன்ஸ்ல எப்படி போட்டிருக்குன்னா, and when he saw that, and when he saw that. Verse 2 says she sent a messenger. ஒரு செய்தி தான் அனுப்புகிறா, ஒருவனை அனுப்புகிறா. என்ன சொல்றா பாருங்க. அதாவது 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆள் அனுப்பி, ஏசபேல் எலியாவின் ஆள் அனுப்பி ஒரு மெசஞ்சர் தான் அனுப்பப்படுகிறான். He only carries a message, but English Bible says he saw. Elijah saw. தீர்க்கதரிசிக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய பார்வை ரொம்ப முக்கியம். சொல்லப்பட்டதுதான், இது செய்தியா தான் வந்திருக்கு. ஆனா இத உள்ள எடுத்துக்கிட்டதுனால எலியா அதை பார்க்கறான் பாருங்க. இட்ஸ் ஏபிள் டு டிரான்ஸ்லேட் இந்த மெசேஜை ஒரு விஷுவலைஸ் பண்ணி அனிமேட்டடா பார்க்கறான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இது எதுவுமே தேவனிடத்திலிருந்து வந்தது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜேக்கபுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஜேக்கபுக்கு ஒரு சூழ்நிலை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஆண்டவர் ஏற்கனவே யோசேப்பு மூலமா சொல்றாரு. சொப்பனத்து மூலமா அவனுக்கு ஒரு செய்தி வருது. யாக்கோபு, வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு அதை தன் மனதிலே வைத்துக் கொண்டான். இருதயத்துல வச்சுதான் நல்லா இருந்திருக்கும். மனதிலே வைத்துக் கொண்டான். என்ன வச்சுக்கிட்டானா, ஒரு நாள் வரும், அன்றைக்கு எல்லா குமாரர்களிலும் இவன் தான் என்ன செஞ்சிருப்பான், உயர்ந்திருப்பான். இந்த குமாரன் தான் இந்த வீட்டிலே உயர்ந்திருப்பான். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வீட்டில் அல்ல நாட்டிலேயே உயர்த்தினார். ஆனா யாக்கோபுக்கு அது தெரியவில்லை. காரணம், இப்பொழுது வேற ஏதோ ஒன்று காண்பிக்கப்பட்டது, வேற ஒரு காரியம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த வஸ்திரம் இது யாருன்னு பாருங்க, ரோட்ல கிடந்துச்சு அப்படின்னு கொண்டு கொடுத்த உடனே பாருங்களேன், he saw a different picture. என்ன பார்த்துட்டான் தெரியுமா? தேவ திட்டத்தில் இல்லாத ஒன்றை பார்க்கும்படி அவன் மனது அவனை போதித்தது. அவன் சொல்றான், ஐயோ, ஒரு துஷ்ட மிருகம் என் குமாரனை பட்சித்தது, அவன் பீருண்டு போனான். இது எதுவுமே நடக்கல. ஆனா இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான் சத்துரு. அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா ஸ்கூல்ல படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா
ஏதோ கதை சொல்றான்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னொருத்தன் சொல்றான், நடந்ததை சொல்றான்னு வச்சுக்கோங்க. நேத்து நாங்க போனோமா, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லும்போது நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, பின்னாடி இப்படிம்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ரீல் சுத்துறாராம். இப்படிதான் பிசாசு இன்னைக்கு நிறைய மைண்ட்ல என்ன பண்ணிருக்கிறான், ரீல் சுத்திக்கிட்டே இருக்கிறான். தேவன் சொல்லாத ஏதோ ஒன்று, தேவனிடத்திலிருந்து புறப்படாத ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு செய்தி, அது உனக்குள்ளே சிலவற்றை என்ன பண்ண தெரியுமா, சிலவற்றை உனக்கு காண்பிக்க தொடங்கிருச்சு. when he saw that என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு தீர்மானத்தோடு இருக்கணும். என்ன தெரியுமா, தேவனிடத்துல இருந்து வராத எதுவுமே என் சிந்தைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து வராத எதுவுமே என்னுடைய எண்ணங்களுக்குள்ள போகவே கூடாது. I am what the word of God says I am. தேவனுடைய வார்த்தை நான் யார் என்று சொல்லுகிற அதுதான் நானு. தேவனுடைய பார்வை என்னை குறித்து எப்படி இருக்கோ அதுதான் நானு. அதிலே கொஞ்சமும் குறைய அல்லது கொஞ்சம் விட்டு கொடுக்க எனக்கு மனதில்லை என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் உங்களை குறித்த ஆண்டவருடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா, உயரமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களை குறித்த தேவனுடைய நினைவுகள் உயரமா இருக்கிறது. ஆமென். ஆனா இது உள்ள வந்துருச்சு பாருங்களேன். Fear comes only when something negative enters your mind. மனதிற்குள் நுழைந்த செய்தி பயத்தை என்ன பண்ணுச்சு, பிறப்பித்தது. அவன் என்ன பண்ணானா, வனாந்திரத்தில், அதாவது பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன்னுடைய வேலைக்காரனை அங்க நிறுத்திட்டு என்ன பண்ணான் தெரியுமா, வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, அந்த வசனத்தை வாசிங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது 3வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் பிராணனை காக்க, அது ரொம்ப அழகா இருக்கு, தன் பிராணனை காக்க. அப்படித்தானே? போனதே எதுக்காக தான் போயிருக்கிறாரு, பிராணனை காக்க. ஆனா 4வது வசனத்துல ஜெபம் பண்றாரு, ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. பிராணனை காக்க தான் ஓடுறேன், ஆனா என்ன ஜெபம் பண்ற தெரியுமா, நான் செத்தா நல்லா இருக்கு. அதுக்கு நீ அங்கேயே இருந்துருக்கலாமே, எதுக்கு ஓடி வர்ற? இல்லையா? நீ சாகத்தானே வேணும், எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துரு, அவனே போட்டு தள்ளிடுவான். அல்லேலூயா. So his action is different, his mind is different. புரிஞ்சுக்கோங்க. பிராணனை காக்கத்தான் ஓடுகிறான், ஆனா ஜெபம் பண்ணது என்ன சொல்றான், ஆண்டவரே பிராணனை எடுத்துக்கோங்க. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு சித்தமில்லாத, தேவனிடத்திலிருந்து புறப்படாத ஏதோ சில காரியங்கள் உங்கள் சிந்தைக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, it even affects your prayer even if you are a prophet. தீர்க்கதரிசியாகவே இருக்கிற போதிலும் ஜெபமே என்ன பண்ணுது தெரியுமா, தடுமாறுது. வேற என்னமோ ஜெபம் பண்றான். He's praying not according to the will of God. He's praying out of fear. There is no faith. விசுவாசமே இல்லை, பயம் முழுசா நிரப்பிருச்சு. தான் சாக வேண்டும் என்று கோரி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்றானா, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் அவரே அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு, நான் நல்லவன் இல்லைங்க ஆண்டவரே, நீங்க என்னை தெரியாம என்ன பண்ணீங்க, அழைச்சிட்டீங்க, தெரியாம இவ்வளவு தூரம் பயன்படுத்திட்டீங்க. ஒருவேளை நான் இது ஒரு செய்தியா சொன்னாலும் யாரோ சிலருக்குள்ள இருக்கிற புலம்பலும் தவிப்புகளும் இதுவாக இருக்கலாம். You do not know the plan of God concerning your life. So you are totally perplexed, totally living with confusions and fear, unable to face the future. But this night God is delivering you. இந்த இரவு கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன், நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உன் மைண்டை நான் கிளியர் பண்ணிடுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனாலதான் அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். என்னை கேட்கிற உங்கள் நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்.
உங்க மூலமா ஆண்டவர் நிறைய காரியங்களை நிறைவேற்றும்படிக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பாருங்க, கேரித் ஆற்றங்கரையில் காகங்களை கொண்டு போஷித்தவர், சாரிபாத் ஊரிலே விதவை கொண்டு போஷித்தவர், சூறை செடியின் கீழே அவனுக்கு ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி. ஒரு ஏஞ்சல் என்ன பண்றா தெரியுமா? தழலிலே சுடப்பட்ட அடையும் பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணீரையும் வைக்கிறானா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், நீ சோர்ந்து போன இடத்தில் சுவையுள்ளவைகளை உனக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். முதல்ல பாத்தீங்கன்னா அவர் சொற்படி செய்த இடம். கேரித் ஆற்றங்கரையில போய் ஒழித்துக் கொண்டு உன்னை போஷிக்க காகங்கள் கட்டளையிடுவேன். சொற்படி செய்த இடத்தில் காகங்கள், சோர்ந்து போன இடத்தில் தூதன். பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்களேன். I am praying a negative prayer. I am running away from the plan of God. But still, நான் சோர்ந்து போயிருக்கிற இடத்துல எனக்கு சுவையுள்ளவைகளை கொண்டு வந்து என்னை தட்டி எழுப்பி எனக்கு கொடுக்கிறார். ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில நீங்க சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நேசம் உன் வாழ்க்கையில மாறவே மாறாது. உனக்காக நான் ஆயத்தப்படுத்தினவைகளை இன்னும் அருளிக்கொண்டேதான் இருப்பேன். உன்னை நான் தட்டி எழுப்புவேன், என் பாதையில கொண்டு வந்து நிறுத்துவேன். திரும்பமா என்னுடைய சத்தத்தை கேட்பாய். நீ செய்ய வேண்டியவைகளை உன்னை கொண்டுதான் நான் செய்து முடிப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவனை ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தூதர் மூலமாக தட்டி எழுப்பி அவனை நடத்துகிறார். வேதம் சொல்கிறது, அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாட்கள் ஊரே மட்டும் நடந்து போகிறான். அங்க போய் என்ன பண்றா தெரியுமா? அது தேவனுடைய பர்வதம். அதுக்கு பேரு என்னதான்? தேவனுடைய பர்வதம். ஆனா அங்க போய் ஒரு கெபிக்குள்ள போய் என்ன பண்ணிக்கிட்டானா? உட்கார்ந்து கொண்டானா. சூறை செடியின் கீழ் இருந்தவன் இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா? கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணல தெரியுமா? விடல. சூறை செடியின் கீழ் இருக்கும்போது தூதனை அனுப்பினவர் கெபியிலே அவர் மறைந்திருக்கும் போது தாமே இடைபடுகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இடைபடுகிற காலம் வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல, மகிமைப்படும் வாழ்க்கை. தேவன் உங்க மூலமா செய்ய நினைச்சது எல்லாத்தையும் என்ன பண்ண போறாரு தெரியுமா? செய்ய போறாரு. நான் இதை சொல்லும் போது என்ன ஃபீல் பண்ணேன்னா, the last 3 days, 3 நாட்களா உன் வாழ்க்கையில பற்பல நெகட்டிவ் தாட்ஸ், பல சோர்வுகள், ஆழமா அழுத்தமா, ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படிலாம் இருந்துச்சு, நான் என்ன பண்ணேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உன்னை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. சூறைச்செடியின் அனுபவங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னை சிநேகிக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போறேனோ அதை நிச்சயமா செய்யணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நான் சொல்லும் போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, உன்னுடைய 2 கரங்கள்ல ஒரு கரம் உனக்கு எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். You will always feel that. நான் அந்த நபருக்கு தான் சொல்றேன். எப்பவுமே நீ அதை ஃபீல் பண்ணியிருக்கிற. உன்னுடைய ஒரு கை ரொம்ப பலமுள்ளதா இருக்கும், ஒரு கை பலவீனமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் உன்கிட்ட தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு கொடுக்கும் தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை சூறை செடியின் அனுபவங்கள் இருந்தாலும், ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி இருக்கே, ஆண்டவர் சொல்றாரு, this night I will bring you back. சில காரியங்கள் உனக்குள்ள ரொம்ப ஃபீட் ஆயிருக்கு. சில காரியங்கள் it has been injected by the enemy into you, into your mind. But this night God will set you free from every toxic things that is there in your mind. Everything, every negative stuff that has encroached your mind, the Lord says, I am taking it away from you. Failure is not your portion. Dejection is not your portion. I am your portion, says God. நானே உன்னுடைய பங்கா இருக்கிறேன்.
நீ தோற்று போக முடியாது. Praise the Lord. நீ துவண்டு போக முடியாது. கர்த்தருடைய சத்தம் துணிக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஏன்னா நான் என்ன பார்க்கிறேன்னா, நிறைய பேர் இந்த இரவு கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர், you are connected because God has brought you to this network. He has kept you connected in this network because you have come to a place of decision making. அடுத்து என்ன செய்யணும் தெரியல, அடுத்தது என்ன செய்யணும் தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சத்தம் உனக்கு துணிக்கும். Praise God. ஆமென். பிரேத குழிகளை திறக்கிற தேவன் அவர். அவரு எதையுமே அடங்கி போக விட மாட்டார், முடிந்து போக விட மாட்டார். உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வச்சிருக்கிறார். எந்த எல்லைகளை நீ நிற்க வேண்டுமோ அங்கே நிற்பாய். பிரேத குழிகளை திறந்து இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள் கொண்டு வருவேன்னு சொன்ன ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்தார். உங்க வாழ்க்கையில் அப்படிதான் செய்ய போகிறார். Praise the Lord. Hallelujah. It is not over yet. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அதாவது ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன தேவை அதை சொல்லுங்க. நீங்க ஒரு தீர்க்கதரிசிட்ட எல்லாரும் என்ன தேடுவாங்க? ஒரு தீர்க்கதரிசி என்ன தேடுவாங்க தெரியுமா? வேர்ட் ஆஃப் காட். வேர்டு, அப்படிதானே? ஒரு வார்த்தை தானே தேடுவாங்க. தீர்க்கதரிசி என்ன தேவை? ஒரு வார்த்தை. கர்மேல் சிகரத்தில் அவ்வளோ பெரிய சவால், அந்த சவாலை எதிர்கொண்ட ஒரு மனுஷன், பப்ளிக் டிஸ்பிளே, இவ்வளவு பேத்துக்கு முன்னாடி அந்த சவாலை எதிர்கொண்டு துணிந்து நின்ற தேவ மனிதன், அவன் பெற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? ஒரு பதில். அக்கினினால் உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் சொன்னா அந்த உத்தரவு அவனுக்கு கிடைச்சிச்சு பாருங்க. பட் இங்க சூறை செடி இந்த சூழ்நிலையில என்ன அப்படின்னா, he is not able to receive a word. அவனுக்கு ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள இயலாத நிலைக்கு இருக்கிறான். காரணம், something is already injected into his mind. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும்ல ஆண்டவர் இந்த இடத்துல வச்சு, அப்பா நீ கவலைப்படாத, நீ சாகவே மாட்ட சொன்னா முடிஞ்சு போச்சு, அப்படிதானே? ஆனா அந்த வார்த்தை அவனால பெற முடியல. he is preoccupied with something that is not from God, that is not his design. அவனுக்காக வடிவமைக்கப்படாத ஏதோ ஒன்று அவனுக்கு குடிகொண்டிருக்கிறது. அதனால அவனுக்கு புரிதல் இல்லை, அவனால விளங்கி கொள்ள முடியவில்லை, இந்த வார்த்தை கிடைக்கல அவனுக்கு. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களே, அதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரப்போறாரு. It's going to bring you out of the situation where you are not able to hear the voice of God to help you make your decisions. உங்களுடைய தீர்மானங்களை சரியா எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்கு ஒரு தடுமாற்றம் காணப்படுகிறதே, அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் உங்களை வெளியே என்ன செய்ய போறாரு? கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. இப்ப இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்களேன், ஒரு பலத்த காற்று அடிச்சுச்சான். பலத்த காற்று, அப்படிதானே? பலத்த காற்று வந்துச்சு. அந்த காற்றுல கர்த்தர் இல்லை. இருக்கா? அதை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ரைட். ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. சோ முதல்ல என்ன வந்துச்சா? பயங்கரமான காற்று. சோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஐ am a way making God. யாத்திராகமம் 14:21 நான் என்ன பண்ண தெரியுமா? way, I just made a way. வழியே இல்லைன்னு சொல்ற இடத்துல நான் பாதை உண்டு பண்ணுகிற தேவன் சொல்றாரு. அல்லேலூயா. அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கிறார். இந்தப்பா நான் உனக்கு வழியை திறக்கட்டுமா அப்படிங்கிறாரு. அவன் வெளியே வரல. ரொம்ப முக்கியம் என்னன்னா, என்ன அவனை வெளியே கொண்டு வந்ததுன்னு நான் தியானிச்சேன். தான் ரொம்ப முக்கியம். The way making wind எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த பலத்த பெருங்காற்று, அந்த காற்று அடித்தும் அது அவனை வெளியே என்ன செய்யல, கொண்டு வரல. அடுத்து என்ன பண்ணுச்சான்? பூமி அதிர்ச்சி. அந்த பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தின் அதிர்வுகள். ஆனா அதுல அவர் இருக்காரா? இல்ல.
அது என்னன்னா ஒரு பெரிய வெற்றி. என்ன நிறைய இடத்துல வேதத்துல பூமி அதிர்ச்சி, தேவ பிரசன்னம் வரும்போது ஒரு பூமி அதிர்ச்சி இருக்கு. அதுவே பல வெற்றிக்கு அடையாளமா இலக்கணமா சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இல்ல. அக்கினி உண்டானது, அதுலயும் என்ன இல்ல, ஆண்டவர் இல்ல. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் அல்லது ஒரு பெரிய வெற்றி இதெல்லாம் தாண்டி நீங்க தான் எனக்கு வேணும். ஐ வாண்ட் யூ. I want to hear you because only your word can bring me out of my situation. என் சூழ்நிலையில் இருந்து நான் வெளியே வரணும். அப்ப நான் பிரதானப்படுத்துகிறான். இங்க என்ன சொல்றான்? நீங்க எனக்கு அற்புதம்லாம் செய்ய வேண்டாம், நீங்க எனக்கு வெற்றியெல்லாம் தர வேண்டாம், என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வாங்க. I want to hear your voice yet again. நான் திரும்பமா I want to communicate with you. I want to have fellowship with you. Please bring me out. அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டான போது வேதம் சொல்கிறது அவன் வெளியே வந்தான். Praise the Lord. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும், உங்களை அடக்கி போட்டிருக்கிற சோர்வா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், தோல்வியா இருக்கட்டும், தனிமையா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லுகிறாரு, my word will bring you out of your situation. My voice, அமர்ந்த மெல்லிய சத்தம் உன்னை வெளியே கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Praise the Lord. ஆபிரகாம் கூடாரத்திலிருந்து வெளியே வந்தபோதுதான் தேவனுடைய திரட்சியை கண்டு கொண்டார். அவருடைய திட்டத்தின் பிரமாண்டத்தை கண்டு கொண்டார். இவ்வளவு பெருசா ஆண்டவருடைய திட்டம், இவ்வளவு நட்சத்திரங்களா? அல்லேலூயா. பேதுரு படவிலிருந்து வெளியே வந்த போதுதான் தேவனுடைய மகிமை அவனுக்கு வெளிப்பட்டது. சமுத்திர அலைகள் மேல் அவனால் நடக்க முடிந்தது. ஆண்டவர் இரவு சொல்லுகிறார், I am bringing you out of your situation. உன்னுடைய சூழ்நிலை, நீ அகப்பட்டிருக்கிற சூழ்நிலை, தவறான காரியங்கள் உன் சிந்தைக்குள் போனபடினால், மனதுக்குள் போனபடினால் நீ சிறைப்பட்டிருக்கிற சூழ்நிலை எதுவோ அதிலிருந்து நீ வெளிப்படும்படிக்கு என்னுடைய சத்தத்தை நான் துணிக்க பண்ணுகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபமனோமா. பரலோக தேவனே, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் வெளிப்பட வேண்டிய நிலைமைகள் இருக்கிறதப்பா. Everything that is contrary to your plan, everything that is contrary to our design, whatever it is, this night, Lord, you help us to come out, to emerge out of such things, such snares. அப்படிப்பட்ட கண்ணிகளிலிருந்து வெளிப்படும்படிக்கு, அப்படிப்பட்ட குகைகளிலிருந்து வெளிப்படும்படிக்கு, அப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளிலிருந்து புறப்படும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த மெல்லிய சத்தம், அந்த மெல்லிய சத்தம் அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கொண்டு வந்தது. என்ன தெரியுமா? You are not designed to die. You are not designed to perish. Your problem cannot consume you. உன்னுடைய சூழ்நிலையோ, உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எதுவுமோ உன்னை அழிக்க முடியாது. அவைகளெல்லாம் அழித்து போடக்கூடிய அபிஷேகத்தை நான் உனக்குள் வைத்திருக்கிறேன். I have kept the anointing to destroy everything that is schemed against you. உனக்கு விரோதமாக எழும்பிருக்கிற சகல தீமைகளையும் பொல்லாப்புகளை வாரிக்கொள்ளும் அபிஷேகத்தை உனக்குள் நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தையின்படியே மகிமைப்படுவீராக. நாளைய தினமே ஆண்டவரே, இந்த அற்புதத்தில் உம்முடைய பிள்ளைகள் அதன் பரிமாணங்களை பார்க்க தொடங்கட்டும். Let them see the manifestations and the dimensions of this word tomorrow itself. நாளைக்கே பார்க்கட்டும். நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, ஆபிரகாம் வெளியே வந்தது போலவும், ஆண்டவரே பேதுரு வெளியே வந்தது போலவும், குகையிலிருந்து, கெபியிலிருந்து ஆண்டவரே எலியா வெளியே வந்தது போலவும் உடைய ஜனங்களை கொண்டு வருவீராக. கர்த்தர் மகிமைப்படுவீராக.
இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், போக்குவரத்து எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். உடைய பரிசுத்த இரத்தத்திற்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. தீமை அணுகாதபடி வேலடைத்துக் கொள்ளும்பா. எல்லா ஊழியங்களையும் உடைய கரங்களில் தருகிறோம். இந்த ஊழியங்கள் உமது நாமத்தின் மகிமைக்காய் நடக்கட்டும்பா. கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். பிரயாணங்கள், போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாய் சிறு பிள்ளைகளுக்கு உடைய காவல் உண்டாயிருப்பதாக. வாலிப பிள்ளைகளுக்கு காவல் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, வாகனங்களை ஓட்டி செல்கிற எல்லாருக்கும் உடைய காவல் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கனம் மகிமைக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாவலும், வழிநடத்தலும், ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.